ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க ஒரு பாப்புலரான சீரியல் அதுக்குள்ளே எண்டுக்கு வந்துருச்சு. ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் தான். ஏன்னா இதில் வந்து என்ன சொல்கிறது, மறுபடியும் ஹீரோ வந்து இதில் ஒரு கம்பேக் கொடுக்குறாரே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. அது இவ்வளோ சீக்கிரம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வருத்தம் தான். எஸ், சக்திவேல் சீசன் 2, அதாவது சக்திவேல் சீசன் 1 வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ் தான். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சீரியல். சீசன் 2 அப்படின்னு சொல்லி ஹீரோவை சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் வந்து பொண்ணு வந்து கொஞ்சம் வளர்ந்த மாதிரி காமிச்சாங்க. அவங்களோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஸ்டோரி. இப்போ வந்து சக்திவேல் சீசன் 2 முடிய போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி இல்லை, அதோட லாஸ்ட் டே ஷூட் வந்து முடிச்சுட்டு அதோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கோவிலில் வந்து அதோட லாஸ்ட் டே ஷூட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. சக்திவேல் சீரியல் மூலயமா நம்மளோட ஹீரோ மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்தாரே விக்ரம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மறுபடியும் அதுக்குள்ளே ஆரம்பித்த வேகத்திலே முடிச்சிட்டாங்களே, டிஆர்பியும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போது அவர் ஏற்கனவே பண்ணியிருந்தார் இல்லையா, ஆஹா கல்யாணம் சீரியல், பிரம்மமுடி சீரியலோட ரீமேக் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ பிரம்மமுடி சீரியல் வந்து சீசன் 2 வந்து போயிட்டுருக்கு. ஆஹா கல்யாணம் சீசன் 2 கூட எடுக்கலாம். சேம் பேர், சேம் காஸ்டிங் வச்சு பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி தான் பிரம்மமுடியில் போயிட்டுருக்கு. சீக்கிரமாகவே டீம் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நிறைய பேருக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்கும். உங்களோட கருத்து?